இந்தியா கூட்டணி சார்பில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடும் வேட்பாளர் விஜய் வசந்த் மீனவ கிராமமான ஆரோக்கியபுரம், சின்னமுட்டம், மணக்குடி, மேல மணக்குடி உள்ளிட்ட கடற்கரை கிராமங்களில் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு கோரி மீனவ மக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். இந்த வாக்கு சேகரிப்பில் மேல மணக்குடி பகுதியில் கடல் சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு வருங்காலத்தில் இதுபோன்ற பாதிப்பு ஏற்படா வண்ணம் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த வாக்கு சேகரிப்பின் போது விளவங்கோடு சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் தாரகை கத்பட், நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். ஒகேனக்கல் வனப்பகுதியில் ஆடு மேய்த்த முதியவரை யானை தாக்கி கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த கூத்தப்பாடி நெருப்பூரான் கொட்டாய் பகுதியைச் சேர்ந்தவர் 60 வயதுடைய மாதையன். இவருக்கு திருமணமாகி சரோஜா என்ற மனைவியும் 3 மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். இந்த நிலையில் மாதையன் ஒகேனக்கல் பெரியபள்ளம் என்ற இடத்தில் ஆட்டை மேய்ச்சலில் விட்டு கண்காணித்துக் கொண்டிருந்தபோது வனப்பகுதியில் இருந்த யானை ஒன்று மாதையனை தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஒகேனக்கல் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் மாதையின் உடலை மீட்டு பெண்ணாகரம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து ஒகேனக்கல் போலீசார் விசாரித்து வருகின்றனர். பாஜக தமிழகத்தில் வழக்கம் போன்று நோட்டாவிடம் மட்டுமே போட்டியிடுவதாக திராவிட கழகத்தின் தலைவர் கி. வீரமணி விமர்சித்துள்ளார். தென்காசி நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்த திராவிட கழக தலைவர் கி. வீரமணி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் மோடி தலைமையிலான பாஜக அரசு ஆட்சி அமைந்தால் ஜனநாயகத்தின் நடைபெறும் கடைசி தேர்தலாக அமையும் என கூறினார். தொடர்ந்து கச்சத்தீவு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தேர்தல் பத்திர முறைகேடு குறித்த பிரச்சினைகள் எழுப்பி வரும் நிலையில் அதனை திசை திருப்பும் விதமாக பாஜக அரசு கச்சத்தீவு பிரச்சினையை கையில் எடுத்துள்ளது என்று பதிலளித்தார். மேலும் கச்சத்தீவு குறித்து குற்றம் சாட்ட பிரதமர் மோடிக்கு எந்தவித தார்மீக உரிமையும் கிடையாது என்று கடுமையாக சாடிய அவர் கச்சத்தீவு மீட்பு விவகாரத்தில் மோடி ஹீரோ இல்லை, ஜீரோவாக உள்ளார் என தெரிவித்தார். ஹீரோவா இல்லையா? அவர் ஜீரோவா தானே இருக்கிறாரு. மோடியுடைய ஆட்சி, இவர் செய்யக்கூடிய காரியம் ஜீரோ தானே. ஆகவேதான் ஹீரோவாக கேள்வி கேட்கக்கூடிய தகுதி இல்லை, ஹீரோவாக வேற எல்லாம். அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் திமுக மேலே ஊழல்னாரு, போதை ஊழல்னாரு, இன்னும் என்னது சொன்னார். ஆனால் இப்போ இந்த ஊழல் அது பக்கம் திருப்பி பத்திரம் வந்த உடனே ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆகவே அதெல்லாம் மக்களுக்கு எடுபடலைன்னு 5-6 தடவை அவர் 6 தடவை வந்திருக்கிறாரு, எடுக்கலை. ஆகவே புதுசாக ஏதாவது ஒன்று சொல்லணும், திசை திருப்பினா கூட சொல்லணும், இதை வச்சு கொஞ்ச நாள் போகலாமா அப்படின்னு பார்க்குறாரு. ஆகவே தான் இது அத்தனையும் பொய் நெல்லை குத்தி பொங்கலிட்டு காட்டுகின்ற வேலை. கோவை அருகே பிறந்தநாள் விழாவிற்கு சென்ற சிறுமி தண்ணீர் தொட்டியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் வீரன், செண்பகவள்ளி தம்பதியர். இவர்கள் தங்களது 2 குழந்தைகளுடன் கோவை பேரூர் பச்சாப்பாளையம் பகுதியில் வசித்து வருகின்றனர். இவர்களின் மகளான சிறுமி கோகுலப்பிரியா அதே பகுதியில் வசிக்கும் வான்மதி என்பவரது வீட்டில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவிற்கு நேற்று சென்றுள்ளார். நீண்ட நேரமாகியும் சிறுமி வீடு திரும்பாத நிலையில் சிறுமியின் பெற்றோர்கள் வான்மதி வீட்டிற்கு சென்று கேட்டபோது சிறுமி முன்னதாகவே வீடு திரும்பியதாக தெரிவித்துள்ளனர். அப்போது அங்குள்ள தண்ணீர் தொட்டி அருகே தண்ணீர் சிந்தி கிடப்பதை பார்த்து சந்தேகமடைந்த கோகுல பிரியாவின் பெற்றோர் தண்ணீர் தொட்டியை திறக்கும்படி கூறியுள்ளனர். முதலில் தண்ணீர் தொட்டியை திறக்க மறுத்த வான்மதி வீட்டார் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தண்ணீர் தொட்டியை திறந்தனர். அதில் சடலமாக கிடைந்த கோகுல பிரியாவை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து தங்களது மகளின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி செண்பகவள்ளி அளித்த புகாரின் பேரில் பேரூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி தொகுதிகள் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு தட்சண மாறா நாடார் சங்கம் ஆதரவு அளிப்பதாக கனிமொழி எம்பியுடனான சந்திப்புக்கு பிறகு சங்க நிர்வாகிகள் கூட்டாக அறிவித்துள்ளனர். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நெல்லை சிந்துபூந்துறையில் உள்ள தட்சண மாறா நாடார் சங்க அலுவலகத்தில் வைத்து சங்க தலைவர் காளிதாசன், செயலாளர் ராஜகுமார் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகளை சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு கோரினார். இதைத் தொடர்ந்து நடைபெறும் தேர்தலில் நெல்லை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு கை சின்னத்திலும், தூத்துக்குடியில் உதயசூரியன் சின்னத்திற்கும், கன்னியாகுமரியில் கை சின்னத்திற்கும் ஆதரவு அளிப்பதாக தட்சண மாறா நாடார் சங்க நிர்வாகிகள் அறிவித்தனர்.
முன்னதாக பாளையங்கோட்டையில் உள்ள தினசரி காய்கறி சந்தையில் கனிமொழி பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.